ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். பாண்டியக்கா ஈரோடுலேருந்து வந்திருக்காங்க. சுதன் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், மதுரையில் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்தாங்க. ஸோ அக்கா கூட சேர்ந்து நாங்களும் மதுரைக்கு போகிறோம். என்னடி டீச்சர் சேலை கட்டிட்டு வர? அஜ்ஜோ, சுடிதாரே இல்லை, அதனால தான் போகிறேன் அன்னைக்கு. நான் நைட்டே டீச்சர் அக்கா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். பழனிலேருந்து வர லேட் ஆயிடுச்சுன்றனால வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டேன். டீ கூட குடிக்கல, அதனால டீ குடிச்சிட்டு போகலான்னு கடைக்கு வந்தோம். குட் மார்னிங், காலை வணக்கம். தெரியும். ஓஹோ, அதை நீ ஆற்றி குடிக்க மாட்டியோ? ஏ மாமா, எனக்கும் ஆற்றி கொடுமாம்மா. தேங்க்யூ. வீடியோ எடுக்கிறேன். அழகா மீஷோவில் எடுத்து தச்சது. சுதன் விஐடி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறான். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்றதே இப்போ எங்கள் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. 8:30 சென்டரில் இருக்கணும் அப்படின்றனால சீக்கிரமே கிளம்பிட்டோம். சுதனு ஊர் உலகமே வந்திருக்காண்டா. சாமி பார்த்துக்கு சாமி, பார்த்தலிங்க சாமி, நல்லா பார்த்துக்க சாமி. பக்கத்தில் இருக்கவனை மட்டும் பார்த்து அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்க போகுது. தெரியல. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டீம்டு யூனிவர்சிட்டி. அதுக்கு இங்கே எழுதுறீங்களா? சென்டர் இங்கே. இவன் ஃப்ரெண்டுக்கு மதுரையிலேயே விக்ரம் காலேஜ். விடிஆரா? விஐடி. விஐடி. நம்ம பிள்ளைகளை என்ன அந்த ஸ்டேஜ் வரலடி, வந்தா தெரியும். கையில் 6ஆவது போயிட்டா. இல்லை 3. என்னது சுதனானே 12th முடிச்சு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுத போகுதா? ஏய் 11th என்னம்மா சொல்ற? 11th என்ட்ரன்ஸா? பாவம் பச்சை மண்ணா இருக்கு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். 7:30 அப்படின்னும் போதெல்லாம் வந்து காலேஜ்க்கே ரீச் ஆகிட்டோம். காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சுதனை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு அவன் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். எத்தனை கார் வந்திருக்கு பாரு. நீ கார் என்றது தம்பியா? இல்லை ராஜாஜி, படிக்கணும். ஏலி, நீயோ நானும் இந்த மாதிரி எக்ஸாமில் எழுதுனோமா? எழுதுனேன். நான்லாம் படிக்கிறப்ப என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. என்ன என்ட்ரன்ஸ் எழுதுனேன்? இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ரெண்டுமே எழுதுனேன். நான்லாம் எங்கள் அப்பாட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு இன்ஜினியரிங் ஃபார்ம் மட்டும் வாங்க. என்ட்ரன்ஸ் ராஜாஜி. நான் 12th எடுத்த மார்க்கை கட் ஆஃப் வச்சு மட்டும்தான் நான் சேர்ந்தேன். எங்கள் அப்பா மெடிக்கல் சேர்த்துட மாட்டேன்ட்டாரு. நீ ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன்ட்டாரு. கரெக்டாக தானே சொன்னார் எங்கள் அப்பா. எத்தனை கார் வந்துருப்பாரு. ஆனா இப்படிதான் என்ட்ரன்ஸ், இப்படி காலேஜுக்கு இப்படி என்ட்ரன்ஸ் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் தெரியும். சுதனை ஹால்குள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அக்கா தங்கச்சி 3 பேரும். கால்குலேட்டர்லாம் வச்சு கண்ணாடிலாம் போட்டு கணக்கு பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கியே. அதுக்கு சின்ன கணக்கு பிள்ளை, பெரிய கணக்கு பிள்ளை. பெரிய கணக்கு பிள்ளை எங்கேயாவது போயிருக்கோம், அது சின்ன கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளையா நீ? எங்க எங்க அதுக்கு பஸ் கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு கடை எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். பரீட்சை எழுதணும்னு அங்க உட்காரனால என்னைய விட மாட்டேன்ட்டீங்க. நீ வெளியே உட்காந்தாலும் என்ன 6 மணிக்கு கிளம்புனா? நான் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன். போன் வேற எந்திரிச்சிட்டியான்னு எல்லா கடையுமே பூட்டி தாண்டி இருக்குங்க. சுதனை விட்டுட்டு ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். அந்த வீதியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையுமே பூட்டி இருந்துச்சு. 9 மணிக்கெலாம் வந்துட்டு எப்போ கடை திறப்பாங்கன்னு உட்காந்துருந்தோம். கடை ஷட்டர் என்னமோ 9 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறது 9:30க்கு மேலே தான் சொன்னாங்க. கடையை தந்து வச்சுருக்காங்க, ஆனால் கடைக்குள்ளே மட்டும் விட மாட்டாங்க. ஏன்? நல்ல நேரம் பார்த்தா விடுவாங்க. நிறைய பேர் டீச்சர் அக்காவை மிஸ் பண்ணுறோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு? இப்போல்லாம் நீ கடைக்கு வர்றதே இல்லை. நீதான் டீ வாங்கி தர மாட்டேன். அடி பாவி, உனக்கு அந்த கடையில் டீ பிடிக்கலன்னு சொல்லு. கீர்த்தி கடையில் டீ நல்லா இல்லை, அதனால பிடிக்க மாட்டேங்குது, அதனால வர மாட்டேங்கிறேன். உங்க கடையில் வைக்கிற டீ அதை விட கேவலமா இருக்கு, அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன இப்போ இண்டக்ஷன் கொண்டு வந்து வச்சுட்டு இப்பெல்லாம் நல்லதா டீ போடுறான். பாண்டி முதல்ல நீ தான் போகணுமா? அக்கா நான் தான் ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போவேன் அப்படின்னு வலது காலை எடுத்து வச்சு ரெடியாக நின்றுருந்தா.
கடைக்குள்ள யாருமே இல்லை, நம்ம மட்டும். நம்ம தான் முதல் உள்ள நுழைஞ்சோம். எங்க போனோம்னு நம்ம தானே உள்ள முதல் நுழைஞ்சோம். எங்க அக்கா தான் வலது கால எடுத்து வச்சு அதெல்லாம் சேல்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 4வது எல்லாமே இப்படி மூடி வச்சு திறக்கிறாங்க பத்தியா. இதான் கடை ஓபன் பண்ணோடனே உள்ள வந்த எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ என்ன பொம்பளை புஷ்பா மாதிரி நடக்கிற? எப்படி நட? பார்வை கற்பூர தீபமா. மாமா பாடு பாடு, மாமா பாடு. அங்க இருந்து நடந்து வரும்போது அப்படிதான் இருக்கு. ஏய் ஒன் மோர் டேக், நீ அங்க போ. நீ அங்க இருந்து வா. அவ்வளவு அந்த சைடு போச்சு. அக்கா நடக்கிறத பார்த்து மாமா கிண்டல் பண்ணாரு. மாமா பாடின நேரமோ என்னமோ தெரில, அந்த பாட்டு டே ஃபுல்லாக எனக்கு வாயில் உட்காந்துக்குச்சு. நீங்கள் சும்மா உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க, நான் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிட்டா. புருஷனா பாப்பா இது பத்தாது யாராஜி. எங்க மாமாவை எப்படி ஷோகேஸா நிக்க வச்சிருக்கா பாரு. இந்த நாள் ஓகே வாடி. ஏதாவது ஒன்றை போட்டு பாரு பாண்டி, கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு பாருங்க. 10 வேணா வம்பு சொல்லி வெளியே வாடி. வந்தது பெண்ணா பூவின் மாநாடா. அக்கா 4 ட்ரெஸ் எடுத்திருந்தா, போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு போட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. மாமா பாட்டு பாடவும், போங்க நான் இனிமேல் வெளியே உங்ககிட்ட காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போட்டு பார்த்துட்டு வந்துட்டா. பாப்பாவங்களுக்கு ஆஃப் சாரி மாடலில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெருசாங்க எதுவும் செட் ஆகலை. சரி அவங்கள அளவு வச்சே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. தாவணி போட்ட சிச்சி சுடிதார் போட்ட தீபாவளி. ஆடு முட்டுது மாடு முட்டுது. சாரி பார்க்கலான்னு வந்தோம். எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒன்று இந்த இதில் எடுத்துக்கிட்டோம். டீச்சர் சட்டை புட்டுன்னு எடுத்துட்டு வா. லேசா இருக்கு, அப்போ வச்சுட்டு வந்துரு, போயிடலாம். இப்படி 2 ஹேண்ட்பேக் போட்டு போகிற பத்தியா. அடுத்ததாக சுடிதார் மெட்டீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் செஷனுக்கு தான் வந்தோம். அக்கா எல்லாமே ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டு விலைவாசிலாம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன டீச்சர், என்னடி எங்கே போனாலும் பிடிக்க மாட்டேங்குது உனக்கு? மைண்டு மாறிடுச்சு, வேஸ்ட் மைண்ட் ஆயிடுச்சு, யோசிக்க மாட்டேங்குது மைண்டு. ஒரு வழியாக வேணுங்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பில் போடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ஷாப்பிங்கை முடிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக சிரித்து வயிறு வலிச்சிச்சு. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர்ப்பா. டீச்சர் 1500 தானா? எனக்கு 2500 டி. போ போ, வெளியே போ, வெளியே போ. போவா கடையை சுற்றி பார்த்துட்டு 11 மணி ஆயிடுச்சு. சரி இப்போ கிளம்புனா தான் 12 மணிக்கு கரெக்டாக எக்ஸாம் முடிகிற டைமில் அவனை கூப்பிட முடியும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கரும்பு ஜூஸ் குடித்தோம். டீச்சர் அக்கா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் குடித்தோம். எப்படியோ அமீரா ஒரு வழியா கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு பர்ச்சேஸ முடிச்சிட்டு வெளியே வந்துட்டான். அவன் பரிச்சை எழுதி முடிச்சிருப்பியான். நம்ம போக 1/2 மணி நேரம் ஆயிரம் எனக்கு டீ வாங்கி கொடுத்து போங்க. நீங்க தான் கரும்பு ஜூஸ் குடிச்சீங்க. மதுரைக்கு வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்காமையா, டீ வேணாம் நம்ம ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்னு அக்கா மைண்டை மாற்றி எல்லாருக்கும் ஒரு ஜிகர்தண்டா வாங்கி காரில் போக போக குடிச்சிட்டே போனோம். மேக்ஸ் மட்டும் கஷ்டமா இருந்துச்சா பாரு, நீ களைச்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவான்னு உனக்கு ஜிகர்தண்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மேக்ஸ்ல 40, மத்தது பிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, இது 15 மார்க். 70. டீச்சர் அக்கா தூங்கவும் அவளை வீடியோ எடுத்துகிட்டு பாரு டீச்சர் அக்கா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் படுத்துட்டேன். நான் தூங்கினதை பார்த்துட்டு சுதன் 2 பேருமே மட்டையாயிட்டாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கான். மோனி, தாரி, ஹர்ஷன் 3 பேரும் வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் சேர்த்து லஞ்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். உங்க அம்மா பசி மயக்கத்துல இருக்கா, இப்ப அவளா இல்ல, மரியாதையா கேட்கறத எடுத்து கொடுத்துரு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு. 3 பேர் ரொம்ப நாள் கழித்து வெளியே போயிட்டு வந்தது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது எனக்கு.
பிசிக்ஸ் படிக்க கூடாதா தாரணி? அப்ப கெமிஸ்ட்ரி போடலாம். ஐயோ டீச்சர் பெற்ற எல்லாமே இப்படி அரமெண்டலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வேற கொடுக்க வரோம் இல்ல போங்கடானா 4 பேரும் பாருவே நம்ம இருந்தா தாண்டி அடிச்சுக்கிட்டு சாகுது. கிளம்பிடுச்சுங்க அனைத்தும் எப்படி மெதுவா போகுது பாரு. ஒத்துமையா பேசிட்டு போறாங்க. அந்த அடிச்சாங்க. கமல் நான் திண்டுக்கல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னனால நாங்கள் பணப்பட்டிக்கு போனோம், அப்படியே எங்களை ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை மட்டும் கமல் காரில் ஏற்றி விட்டு நாங்கள் மாமா காரில் போனோம். கமல் எனக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்குது அப்படின்னு பிள்ளைங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் அப்படியே எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் கையில கூட்டு போலான்னு வந்திருக்கேன். கூட்டு போட்டா கூட்டு போறேன் நான். என்ன அப்புறம் எங்க கையில இங்கேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ? உனக்கு உங்க அம்மா வேணுமா கையல் வேணுமா? என் கூட பேச மாட்டியா? ஏன் பேச மாட்ட? தீபாவளிக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னைய டே. டீச்சர் அக்காவுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்காவும் கிளம்பிட்டாங்க சீக்கிரமே. என்னோடய ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் கமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கும் நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு நானுமே நைட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.